ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்திங்கன்னா இது என்ன மரம்னு பார்த்திங்கன்னா செர்ரி மரம். செர்ரினா அந்த ஒரிஜினல் செர்ரியில் இது செர்ரி மாதிரியான பழம். ஆனால் இதோட நேம் வந்து ஜமைக்கா செர்ரி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த மரம் பார்த்திங்கன்னா இது நாங்கள் எடுத்துகிட்டு வந்து செடியில் வைக்கல. இது எங்கேனாலும் முளைக்கும். ரோட்டு ஓரத்தில் கடைங்களுக்கு அதிகமாக இது வச்சுருக்காங்க நிழலுக்காக. இந்த பழமும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது போல். இந்த பழத்தில் சுகர் இருக்கிறவங்களும் சாப்பிட்றாங்க இந்த பழத்தை. பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா இனிப்பாக இருக்கும் இந்த பழம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பழம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செர்ரி பழம் மாதிரியே அப்படியே இருக்கும் இது. செர்ரி பழம் உள்ள அதோட சொலை வேறு மாதிரி இருக்கும் சதை. இது வந்து உள்ளே எப்படி இருக்குன்னா கசகசா விதை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது இது பழத்துக்குள்ளே. பாருங்கள் எப்படி இருக்குது. செர்ரி பழம் மாதிரியே இருக்குங்களா, அதே ஷேப்பில் இருக்குது பாருங்கள். நல்லா இனிப்பாக இருக்குங்க இந்த பழம். இது நாங்கள் கசகசா பழம் தான் சொல்லுவோம். ஏன்னா அதோட விதை அந்த மாதிரி இருக்கிறதால இங்கே நிறையா நம்ம தெரியாதவங்க செர்ரி பழம்னு சொல்ல மாட்டாங்க, கசகசா பழம், கசகசா மரம் அப்படி தான் இதை சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் அந்த விதை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இனிப்பாக தான் இருக்குது, சுகர்காரங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் அதுலேருந்து அந்த கசகசா மாதிரி விதை ஒன்று வரும் பாருங்கள், குட்டி குட்டி குட்டியாக தெரியுதுங்களா? அது பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருக்கும் அந்த விதை, ரொம்ப குட்டியாக. அது கசகசா விதை மாதிரி தான் இருக்கும், அதனால் அந்த பேர் சொல்கிறாங்க. ஆனால் பழம் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ பழம் கிடச்சிருக்கு பாருங்கள், நிறைய பழம் கொட்டிகிட்டே இருக்குது. இப்போ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் கூட பார்த்திங்கன்னா காக்கா சாப்பிட்டுட்ருக்கோம், அந்த பழத்தை கொத்தி சாப்பிட்டுட்ருக்கோம். எல்லா பறவைகளும் இனிமேல் வந்துகிட்டே தாங்க இருக்கும், ஏன்னா இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு. இது அவ்வளோ டேஸ்ட்டான பழம். பாருங்கள் எவ்வளோ பழம் கிடச்சிருக்கு. அழகாக பார்க்குறதுக்கு செர்ரி பழம் மாதிரி தாங்க இருக்குது. இந்த ஜமைக்கா செர்ரி யார் வீட்டுக்கெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது நாங்கள் ஒன்று வந்தது நிழலுக்காக அப்படியே விட்டுட்டோம். நான் வெயில் சீசன் முடிகிற வரைக்கும், ஏன்னா வேர் வந்து அதிகமாக போகாமல் இருந்தால் விட்டுருவோம். வேர் போகிற மரமாக இருந்தால் நான் கட் பண்ணிவிடுவேன், ஏன்னா பக்கத்தில் கட்டடம்லாம் இருக்குது இல்லையா, அதனால். இது இப்போதைக்கு நல்லா நிழல் தருது. இது வந்து ஒரு மரம் வீட்டுக்காக வச்சோம்னா நிழலுக்காக நல்லா படர்ந்து வருதுங்க. என்ன ஒன்றுனா கொசு அதிகமாக வரும் இந்த மரத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. யார் வீட்டுக்கெல்லாம் இந்த மரம் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழம் சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள். நான் சாப்பிட்ருக்கேங்க, நல்லா இனிப்பாக இருக்குது இந்த பழம். பாருங்கள் எவ்வளோ பழம் கிடச்சிருக்குன்னு. ஒரு சின்ன கிளாயில் தான் இந்த பழம் அறுத்தோம். இந்த மரம்புல அறுத்தா நிறைய பழம் வரும். டெய்லி பழம் கொட்டிகிட்டே இருக்குங்க, பறவைகள் சாப்பிட்டு மீதி பழம்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.